ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோலை ஹோம் சேனல். வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாக் தான், வெள்ளிக்கிழமை விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டு வாசல் தான் நமக்கு முதல்ல தெய்வம் வந்து குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாலே நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட எண்ணங்களும் நல்லா இருக்கும். முதல்ல கோலத்தை ஃபுல்லாக எல்லாமே பெருக்கி விட்டுட்டு, அதுக்கு பிறகு டியூப்பில் செடிக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு, அப்புறம்தான் அந்த போர்ட்டிக்கோ ஃபுல்லாக எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியில் பன்னீர் கலந்துக்கிறணும். அப்படின்னா தான் உள்ளே வரும்போதே நல்ல ஒரு குட் வைப்ஸ், அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மஞ்சளை பார்த்தாலே ஒரு மங்களகரம் தான். வெள்ளி செவ்வாய்னாலே நம்ம வீட்டில் எப்போவுமே இப்படி தான் வந்து கோலம் போடுவேன். மற்ற நாட்களில் நார்மலாக தான் கோலம் போடுவேன். வாசல் படி என்ன தான் டைல்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் வச்சாதான் கோலம் போட்ட ஒரு திருப்தியே இருக்கும். நிலைவாசலில் 2 பக்கமுமே மஞ்சளை வச்சு நல்லா தடவி விட்டுட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் வெள்ளை கலர் கோலப்படியில் போடும்போது என்ன தான் கருப்பு டைல்ஸ் எந்த டைல்ஸாக இருந்தாலும் கோலம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும். சென்டரில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு, அதுக்கு பிறகு சென்டர்லேயுமே சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன். குலதெய்வத்தை வரவேற்கிறதும் வாசலில் வச்சு தான் நான் வந்து வரவேற்பேன். வீடு எப்போவுமே சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக நித்தியம் வாசம் செய்வாங்க. துளசி செடிக்கும் வீட்டு நிலைவாசல் 2 ஓரத்துலேயுமே கொஞ்சமாக நம்ம டைமண்ட் கல்கண்டு வச்சிட்டோன்னா, அதை சாப்பிட்றதுக்குன்னே நம்மளுக்கு அந்த சாமி எறும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எறும்பு வரும். எறும்புக்கு உணவளித்தாலே கர்ம வினைகள் குறையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கோலப்படி ஒரு படி வாங்கினேன்னா 1/4 படி அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சதை எப்போவுமே கலந்து முதல்லையே வச்சிருவேன். அப்போது அந்த கோலத்தில் இருக்க பச்சரிசி மாவை சாப்பிட்றதுக்கும் அந்த எறும்புகள் வரும். காலையில் ஒரு 6 மணிக்கு 5:50 6 மணிக்கு நம்ம ஆரம்பித்தாலே இந்த வாசல் வேலை முடிகிறதுக்கே டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் வந்துடும். வெள்ளை கலர் பொடியில் போட்டதுக்கு பிறகு அவுட்டர் லைனில் மட்டும் வேறு ஏதாவது ஒரு கலரில் போட்டோன்னா கோலம் நல்லா அம்சமாக சூப்பராக இருக்கும். நான் வந்து மஞ்சள் கலர் கோலப்படியில் தான் அந்த சென்டரில் வைக்கிற மஞ்சள் குங்குமம் மாதிரி வைப்பேன். இப்போ கோலம் போட்டு முடித்த பிறகு நம்மளோட வாசல் இந்த மாதிரி தான் அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் துளசி தொட்டிக்குமே லேசாக நல்லா மஞ்சள் நல்லா ரவுண்டு ஷேப்பில் தடவி விட்டுட்டு, அந்த தொட்டிக்கும் ஃபுல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோன்னா நல்ல ஒரு தெய்வாம்சமாக லக்ஷ்மி கடாட்சியமாக அந்த தொட்டியுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலேயே அந்த வலம்புரி சங்கு வந்து இந்த தொட்டிக்குள்ளே நம்ம பதிச்சதுனாலவோ என்னமோ தெரியல, தினமும் நம்ம துளசி செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அந்த வலம்புரி சங்குக்குமே தண்ணி ஊற்றினாலே ஒரு அபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லி ஐயர் வீட்டில் சொன்னது. அதை வந்து நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் துளசி செடியில் இருக்கிற இலைகளில் அங்கனங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக செடிக்கு வந்து மஞ்சளை நல்லா கெட்டியாக கரைச்சி தண்ணி மாதிரி தொளிச்சு விட்டுட்டோன்னா பார்க்கவே நல்லா அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். இன்றைக்கி துளசி செடிக்கு கோலமாக நான் போடாமல் இந்த அச்சில் கோல அச்சில் தான் இன்றைக்கி வந்து நான் போட்டு சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த கோலத்துக்கு நடுவுலையுமே நம்ம மஞ்சள் நடுவில் சென்டரில் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பொடியில் மஞ்சள் குங்குமம் மாதிரி வச்சுட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். துளசி வழிபாடு மட்டும் தினமும் காலையில், அதாவது நம்ம வாசல் தெளித்து கோலம் போடும்போது துளசிக்கும் அதே மாதிரியே தெளித்து விட்டு கோலம் போட்டுட்டு ஒரே ஒரு விளக்கேற்றி வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு குழந்தையா நம்மளோட பொண்ணு மாதிரி அல்லது நம்மளோட தாயாராக நினைச்சு இந்த துளசி வழிபாடு நான் வந்து தினமும் செய்வேன். ஒவ்வொரு வழிபாடுமே நான் ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக தான் செய்வேன். ஒரே ஒரு பத்தி, ஒரே ஒரு அகல் தீபம், அவ்வளவுதான். வீட்டில் பூக்கிற ஏதாவது ஒரு பூ ஒன்று வச்சுட்டு கல்கண்டு மட்டும் துளசியோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுவேன். நெய்வேத்தியமாக நினச்சி இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலே போதும். எந்த ஒரு பூஜையும் நம்ம நிறைய நெய்வேத்தியம், நிறைய தீபம், ஆகா ஓகோன்னு பெருசாக சிறப்பாக செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது.
எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆத்மாத்மா ஒரு உன்னதமான முறையில் உண்மையான முறையில் நம்ம ஒரு வழிபாடை நம்ம சிறப்பாக செய்கிறோமோ அவங்க வந்து அதை நம்மளோட வழிபாடை மனதார ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது மட்டுமே பண்ணுவாங்க. பக்தி ஒன்றே ஒன்று மட்டும் உண்மையானதாக இருந்தாலே நமக்கு வந்து போதுங்க. நம்மளை பார்த்து அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் என்னமோ சொல்லுவாங்களோ வைப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு நினைப்போடு நம்ம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையுமே செய்யவே வேண்டாம். இந்த விநாயகர் வச்சது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எப்படி நம்ம துளசி வழிபாடை நம்ம தொடர்ந்து செய்கிறோமோ அதே மாதிரி இதே விநாயகர் நம்மளோட பூஜை அறையிலையும் தான் நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன். ஆனால் அங்கே இருந்த வைப்ரேஷனை விட எனக்கு இந்த வீட்டு வாசலில் விநாயகர் வைக்கிற பழக்கம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் நான் செஞ்சதில்லை. இது செய்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஒரு திருப்தியாக இருக்குது. வீட்டுக்கு வெளியில் நம்ம ஒரு கோவிலில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து ரொம்பவே உணர்றேன். நான் வந்து நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்ற மாட்டேங்க. அது ப்ராப்பராக சரியான முறையில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிலைவாசலில் தீபம் வந்து ஏற்ற மாட்டாங்க. பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே மாடாக்குழி இருக்கும். அந்த மாதிரி மாடாக்குழியில் தான் விளக்கெல்லாம் வந்து ஏற்றுவாங்க. நிலைவாசல் தீபம்ன்றது அதுதான் சரியான முறை. இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே அந்த வந்து மாடாக்குழின்றது ஒன்று வைக்கிறதில்ல. அதனால தான் நாங்கள் வந்து நிலைவாசலில் 2 சைடும் மஞ்சள் வச்சு கோலம் மட்டும் போட்டுட்டு விட்டுருவோம். விநாயகருக்கு உகந்த செம்பருத்தி செடியும் நம்ம வீட்டில் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வைக்கவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது தான் நான் வந்து பூஜா ரூமுக்கே போனேன். பூஜா ரூம்லாம் முதல் நாளே நான் நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த தெய்வத்தை நிலைபெற செய்யக்கூடிய இந்த ஒரு கோலம் முடிஞ்சால் நீங்கள் இதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இது நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோலத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. கோலத்துக்கு நடுவில் ஸ்ட்ரீம் அப்படின்ற அந்த ஒரு எழுத்தை மட்டும் எழுதிடணும். இந்த குலதெய்வ கலச செம்பில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்துச்சு. தண்ணீர், பன்னீர், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் கலசப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டிருக்கேன். 11 ரூபா 1 ரூபா காயின் வந்து வச்சுருக்கேன். நிரந்தர கலசமாக வைக்கிறவங்க மாதத்தில் ஒரு நாள் அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தொளிச்சு விட்டுட்டு அந்த காயின்ஸையும் எடுத்து குலதெய்வத்துக்கு போடுற காணிக்கையில் நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். இல்லை கோரிக்கைக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு வேண்டுதலுக்காக 5 வாரம் 7 வாரம் 11 வாரம்னு வச்சு ஒவ்வொரு தடவையுமே அந்த 11 ரூபா நம்ம வந்து போடணும். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ, லாங் வீடியோ ஒன்று நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூஜை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் என்னுடைய பூஜையை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் பஞ்சகவ்ய விளக்குமே காலையிலே நான் வந்து ஏற்றிட்டேன். உப்பு தீபம் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் உப்பு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்வேன். இதுதான் என்னுடைய சின்னதாக ஒரு பூஜா செல்ஃப். என்னுடைய வெள்ளிக்கிழமை வேலை இப்படி தான் நான் வந்து செய்வேன். வெள்ளிக்கிழமைன்றதை விட தினமும் காலையில் என்னுடைய ரொட்டீன் வேலையே இப்படி தான் இருக்கும். முதல்ல நான் வந்து 11 வாரத்துக்காக தான் இந்த குலதெய்வ கலச வழிபாடே செஞ்சேன். அப்புறம் வந்து அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மனசே வரல. அதனால் நிரந்தர கலசமாகவே நம்ம வந்து இதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பர்மனண்ட்டாகவே வச்சுட்டேன். எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக தான் நான் வந்து இன்றைக்கி சாம்பிராணி போக காமிச்சிருக்கேன். வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் இந்த சாம்பிராணி தூள் நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வீடு முழுக்க இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டுருவேன். தினமும் போடுற சாம்பிராணி வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான். அதே மாதிரி நிலைக்கு, அப்புறம் கதவுக்கு, வீட்டுக்கு வெளியில் இது பூராமே நம்ம சாம்பிராணி புகை காமிக்கும்போது எந்த ஒரு துர்சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது. அவ்வளவுதான். இப்போ நிலைவாசல் பூஜையும் நம்மளோட பூஜை அறையில் பூஜையும் எல்லாம் நல்லா திருப்திகரமாக சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு. நம்மளோட இந்த பஞ்சகவ்ய விளக்கும் நல்லா எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாங்கள் வந்து
சேல்ஸ் பண்ணுறோம், வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டினா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்புறம் தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போனேன். கிச்சன்லேயுமே ஒரு ஓரத்தில் அன்னபூரணி சின்னதாக ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பல நாள் வந்து குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னா, நம்ம வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறோம். அப்போ கிச்சனில் நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிற இடத்துல அன்னபூரணி சிலை வச்சு விளக்கேற்றி அதுவும் வழிபாடு செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து அன்னபூரணி சிலை கிச்சனில் இதுக்கு முன்னாடி நான் வைக்கலை. பூஜை அறையில் மட்டும்தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலோ சமைச்சாலோ குளிச்சுட்டு தான் நம்ம வந்து விளக்கே பூஜை அறைக்கே நம்ம வந்து போவோம். அப்படி இருக்கும்போது அன்னபூரணி சிலையை நம்ம கிச்சனில் ஏற்றுறதுக்கு எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் நான் கேட்டேன், அடுப்புக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வேறு ஏதாவது ஒரு மூலையில் கிச்சனில் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரிஞ்சதுலேருந்து தான் அந்த மாதிரி நான் வந்து தனியாக ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கார்னர் ஒன்று இருக்குது. அந்த கார்னரில் ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டு ஒரு மேட்டு ஒன்று போட்டு அன்னபூரணி சிலையை வந்து வச்சுட்டேன். மற்ற எல்லா சிலையோட அபிஷேகம் பண்ணுறப்ப இந்த அன்னபூரணி சிலைக்குமே சேர்த்து நான் அபிஷேகம் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு காமிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு பிறகு தான் நான் அடுப்படியில், அதாவது அடுப்பையே வந்து க்ளீன் பண்ணினேன். அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்றது நான் வந்து தினமுமே வச்சுருவேன். நைட் ரொட்டீன் ஒர்க்கில் அடுப்பு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு இந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வேலைன்னு சொல்லலாம், ஃப்ரைடே ரொட்டீன் ஒர்க்குன்னு சொல்லலாம். தினமும் என்னுடைய வேலை இப்படி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படி இருக்குது என்னுடைய பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.